வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம ஐயனார் துணை சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே சேர்ந்து குலதெய்வம் வந்து கண்டுபிடிக்கணும் வந்து 2 நாளாக போராடிட்டே இருந்தாங்க கைஸ். கடைசியாக பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, நம்ம சோழன் வந்து ஒரு ட்ரிக்கியாக வந்து ஒரு சாமியார் அனுப்பி அவங்க பெரியப்பாக்கிட்ட வந்து பேச வச்சு, அவர் பார்த்தீங்கன்னா நம்ம சேரனகிட்ட வந்து நைட்டு வந்து சைக்கிளில் தள்ளிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. சோழனும் சேரனும் சைக்கிளில் வந்து தள்ளிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி தான் இருக்குது, திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு ஒட்டஞ்சத்திரம் அதுக்குள்ளே தான் இருக்குது, குலதெய்வ கோயில் போய் பாருங்கள், நீ மட்டும் போய் பாரு, இவனெல்லாம் கூட்டிகிட்டு போவாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா வந்து சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம அப்பா இருக்கார் இல்லையா, நம்ம சோழன் அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, இதுதான் எனக்கு அப்போவே தெரியுமாடா அப்படின்றாரு. அப்போ நாங்கள் அப்போல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம், அப்போல்லாம் நீ எதுவுமே பேசலை, லாஸ்ட் டைமில் மட்டும் எல்லாம் வந்து தெரியும்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்போ நான் மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து இவர் பல்லம் வந்து கோவப்பட்டார். இவர் யாருன்னா நான் எதுக்குமே சேர மாட்டேங்கிறாரு நம்ம கூட, இவரெல்லாம் விட்டுட்டு போயிடலாம்ண்ணா நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சோழனும் அப்படி தான் சொல்கிறாரு, இவர் வந்து விட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு. உடனே நீலா வந்து சொல்கிறாங்க, அவரை விட்டுட்டு எங்கெங்கே போகிறது, அவரு வரட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் விட்டுட்டு போகலாம், எனக்கு என்ன பஸ் இல்லையாடா, நான் பஸ்ஸில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ பஸ்லேயோ எதுலேயோ வாயா, எனக்கு என்னையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேரனனுக்கு என்ன கவலைன்னா, இந்த கவலையெல்லாம் விட்டுட்டு இவருக்கு என்ன கவலை அப்படின்னா, நம்ம சந்தாவை எங்கடா விட்டுட்டு போகிறது, சந்தாவை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்புறம் என்ன சொல்கிறாரு, நம்மளே கூட்டிகிட்டு போயிடலாம், சந்தாவும் நம்ம கூடயே வரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க கைஸ். ரெடி ஆனவுடனே எப்படா போகிறது அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சேரனன்னா. உடனே வந்து சோழன் சொல்கிறாரு, அதான் நான் நம்மளோட கார்லேயே போயிடலாம், உனக்கு தான் வந்து லைசன்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு, எப்படி இன்றைக்கி வந்து லைசன்ஸ் வந்து கொடுத்துருவாங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனன்னாக்கிட்ட சோழன் சொல்கிறாரு. ஓகே, அப்போ நம்ம கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே வந்து எல்லாருமே வந்து ஏறி கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கிளம்புனாட்டி பலவன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேக் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பெரிய பேக் எடுத்துகிட்டு நம்ம நிலா கேட்குறாங்க, என்னடா இவ்வளோ பெரிய பேக், ஆமாம் நீ அங்கே போயிட்டு நான் ஹேஷ்டேக்லாம் போடணும், அதனால் வந்துட்டு நான் ட்ரெஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. சரி ஓகே, ஆனால் இவங்களை எல்லாருமே பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள் தான் இருப்பாங்க, ஆனால் இவங்க மட்டும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு 4 நாள் அங்கேயே தங்கலாம், ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கிடையில் என்ன நடக்குதுன்னா, நம்ம பாண்டியனும் வானதியும் சேர்ந்துக்கிட்டு கொஞ்சிட்டு கொலாவிட்டு இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இன்றைக்கி நடக்கிறாங்க. நீங்கள் பேசிகிட்டே இருக்காங்க. வானதி வந்து கேட்குறாங்க, என்னைய வந்து எப்போ கூட்டிகிட்டு போக உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு. இப்போ இன்றைக்கே கூட்டிகிட்டு போ அப்படின்னா இன்றைக்கெலாம் கூட்டிகிட்டு போக முடியாது, நம்ம சேரன் அண்ணாக்கு வந்து கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி கிட்டே பாண்டியன் சொல்கிறாரு. உடனே வானதியும் வந்து சும்மா இருக்காமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக நீ என்னை கூட்டிகிட்டு போகணும், கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி பண்ணாட்டி சரி என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றாங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க காய்ஸ். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஐயனார் துணை சீரியல் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.